எல்லாம் இங்கே பாருங்கள் வழியில் நிற்கிதுங்க பாரு, அழகான கன்றுகள், நாட்டு கன்றுகள். அப்புறம் ஒயிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது கண்ணு, அழகா ஒரு 4 கன்று நிற்கிது இங்கே வழியிலே. இது வந்து கெடேரி கண்ணுங்க, அது 3 வந்து பார்த்திங்கன்னா சேங்கன்று, அதாவது காளை கன்றுங்க. எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க, அருமையான கண்ணுங்க. வழியிலே நிற்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேல் ஆச்சா இல்லைன்னு தெரியல, ஏன்னா யாருமே இல்லை, எல்லாம் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க கண்ணுக்குட்டிங்க. சந்தையெல்லாம் வந்து ஓரளவு நல்லா கூடி தாங்க இருக்குது. மழை பெஞ்சாலும் கூட வந்து சந்தை வந்து நல்லாவே வந்து நடந்துகிட்ருக்கு. கூட்டமாக ஓரளவுக்கு சுமாராக இப்போ தான் வண்டிகள்லாம் வந்துட்டுருக்குது, மாடுகளும் இப்போ தான் வந்துட்டுருக்குது. ஸோ கறவை மாடுகள் வந்து இந்த பக்கம் இருக்குது. அப்படியே கறவை மாடுகளை வந்து பார்த்துட்டு அந்த பக்கம் நாட்டு மாடுகளை அந்த பக்கம் போயிடுவோம். இன்றைக்கி மற்றப்பள்ளி சந்தை தான், இன்னையோட மற்றப்பள்ளி சந்தை. 2 எக்ஸப் மாடு வந்து சூப்பராக இருக்குது பாரு. 2 மாடு ஜோடியாக கொண்டு வந்திருக்காங்க. எச்சப்பு வேறு லெவலில் இருக்குது. காலையில் வியாபாரம் வந்து நல்லா நடந்துகிட்ருக்குது. ஸோ 2 மாடுங்க நல்லா இப்போ ஒரு 2 பல்லு வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒன்று இருக்கா, அந்த பக்கம் ஒன்று இருக்குது. வியாபாரம் வந்து நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் வந்து சேரு சகதியாக தான் இருக்குது. வியாபாரன்றது வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. காலையில் பார்த்தீங்களா சண்டை கட்டுப்படி ஆகலை சொல்லிட்டு அங்கே பாரு ஹெச்எப் கண்ணுக்குட்டிங்க, ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க எல்லாமே இந்த பக்கம் நிற்கிதுங்க பாருங்க. ஹெச்எப் கண்ணுக்குட்டி வந்து நல்லா தரமாக இருக்குதுங்க. ஃபுல்லாக அங்கே நிற்கிதுங்க பாருங்க. லைனாக எல்லாம் ஹெச்எப் குட்டிங்க தான். அப்படியே அந்த குட்டிங்களை வந்து அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஹெச்எப் குட்டிங்க, நல்லா தரமான குட்டிங்க. இந்த லைனில் ஃபுல்லாக லைனாக நிற்கிது. சூப்பராக வளர்ப்பு குட்டிங்க, அருமையான குட்டிங்க. இன்றைக்கி வந்திருக்கிற மற்றப்பள்ளிக்கு இன்றைக்கி வந்துருக்கிற குட்டிங்க இதெல்லாம் பாருங்கள். எல்லாம் அழகான குட்டிங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாம் சூப்பரான குட்டிங்க. ஜெர்சி குட்டிங்க, சூப்பராக இருக்குங்க குட்டிங்க எல்லாம், அருமையாக இருக்குது குட்டிங்க. இல்லை இங்கே நிற்கிற குட்டிங்க, இந்த பக்கம் கொஞ்சம் நிற்குதுங்க குட்டிங்கெல்லாம். 500 வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் வந்து இன்னும் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. மாடுகள்லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கேஎஸ் எல்லோரும் வணக்கம். நான் கேஎஸ். இங்கே மற்றப்பள்ளி சந்தையில் தான் இருக்கிறோம். ஸோ மற்றப்பள்ளி சந்தை மழையாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இங்கே வந்து கூட்டம் வந்து வந்துருக்கு. ஸோ எல்லாம் வந்து நிறைய பார்க்கலாம் வந்து மற்றப்பள்ளி சந்தையை. நல்லா கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இந்த 2 கண்ணுக்குட்டி இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகான கண்ணுக்குட்டிங்க, ஹெச்எப் கண்ணுக்குட்டிங்க, செம்மையாக இருக்குது. அழகான கண்ணுக்குட்டிங்க, தரமாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது வளர்ப்பு குட்டிங்க. நாட்டு பசு மாடுங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதெல்லாம் வேறு லெவலில் சென மாடுங்க, கண்ணு மாடுங்க எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்துருக்குது. லைவில் இணைஞ்சிருக்க எல்லாருக்கும் காலை வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு வாரமும் வந்து சொந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்ணு மாடுங்க எல்லாமே நிற்குது பாருங்க. கிடாரிங்க, கண்ணு மாடுங்க, கண்ணுக்குட்டிங்க எல்லாமே இருக்குது. போய் சேர்ந்துதான் எல்லாம் பாருங்கள்.
பசு மாடுங்க, நிறைய பசு மாடுங்க இன்றைக்கி வந்துருக்கு. கண்ணுங்களும் இன்றைக்கி நிறையா வந்துருக்கு. அந்த மாதிரி நான் எண்ணி இப்போ பணம் கொடுத்தா கண்ணுக்குட்டி காளை கன்றுங்க, நல்ல தரமான காளை கன்று இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. யாருண்ணா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் பசு மாடுங்க, கொஞ்சம் அதிகமாக வந்துருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசு மாடு தான். செனையாக இருக்குது போல் இது பசு மாடுங்க. எல்லாம் பார்க்கலாம். பசு மாடுங்க இந்த பக்கம் பாருங்கள், கண்ணுக்குட்டிங்க நல்லா கலரான கண்ணுக்குட்டிங்க, நல்லா சூப்பராக என்ன பண்ணிட்டு இருக்குது பாரு, நடக்க மாட்டேங்குது கண்ணுக்குட்டி. நல்லா கலருங்க, சூப்பர் கலரு கண்ணுக்குட்டி, அருமையான கலரு கண்ணுக்குட்டி, அழகாக இருக்குது. சூப்பர் சூப்பர். அவரவே மாட்டேங்குதுங்க அது. பசுமாடு கண்ணுக்குட்டி நல்லா இருக்குது. சேருங்க, ஃபுல்லாக சேர் ஆகிடுச்சிங்க சந்தை. பார்த்தாலே தெரியும், கொஞ்சமான அளவு தான் வந்து மாடுங்க வந்து வந்துடுது. இன்றைக்கி குறைவான அளவுக்கு தான் மாடுங்க வந்து வந்துடுது. வணங்கண்ணா, எவ்வளோ சொல்லிடுறீங்க? சரி சரி சரி. பல்ல சரி சரி சரி. ஒருத்தர் நம்பர் கொடுத்துருந்தேன், ஃபோன் பண்ணாரா? சரி 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 சரி. ஸோ நிறைய பேர் நம்ம கால் பண்ணி வந்து கேட்டுட்ருக்காங்க. நம்மளாம் முடிஞ்ச வரைக்கும் வியாபாரி நம்பரை கொடுக்குறோம், அவங்களாம் வந்து கால் பண்ணி வாங்கிக்கிறாங்க. கண்ணு பாரு, சூப்பர் கண்ணுங்க. இது கிடாரி கண்ணு தான், நல்லா அருமையான கிடாரி கண்ணுங்க. இருக்கிறதுனால கொஞ்சம் தாங்க இருக்குது பாரு. கண்ணுக்குட்டி அப்படியே அழகாக இருக்குது பாருங்க, காளை கன்று. நல்லா கண்ணு, நல்லா அருமையான கண்ணு. எவ்வளோ சொல்லிடுறீங்க? அது 25. எத்தனை மாதத்துக்கு கண்ணு? 7-8 மாதம். காளைக்கு வந்துங்க 25,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஒரு 7-8 மாதம் கண்ணாக இருக்குங்க. சூப்பராக பொடையில் அருமையாக இருக்குது. கண்ணுக்குட்டிங்களாம் நல்ல அழகான கண்ணுக்குட்டிங்களாம் இன்றைக்கி வந்துருக்குது. இந்த கண்ணுக்குட்டி தாங்க 25,000 ரூபா சொல்லியிருக்காங்க காளை கன்று. அருமையான கிடாரி கண்ணுங்கள்லாம் இன்றைக்கி வந்துருக்குது. ஆனால் கம்மியான லெவலுக்கு தான் வந்துருக்கு, அதிகமான லெவலில் வரல. ஏன்னா மழை காரணமாக வந்து கம்மியான லெவலில் தான் வந்துருக்குது. அதே போல் வந்து ரோடு வந்து டேமேஜ் ஆகிடுது. அதனால் கொஞ்சம் வண்டி வர்றதுக்கு சிரமம், சுற்றிக்கிட்டு வராங்க, நிறைய பேர் வரல. கண்ணுக்குட்டிங்க பாருங்கள், இங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, காளை கன்று. 15,000 சொல்லிடுறாங்களா அந்த கண்ணுக்குட்டி. சேருங்க, அதிகமாக சேர் இருக்குது.
நடக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. கிடா எல்லாம் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு மேலே சொல்லிகிட்ருக்காங்க. வியாபாரம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணுக்குட்டி பாருங்க, ஜோடி எப்படி பார்த்தோன்னா ஒரு 25 ரூபா போகுங்க இந்த ஜோடி. பாலை கன்று குட்டிங்க. சூப்பர் குட்டி அண்ணன் ஒரு கண்ணு வந்துக்கிறாரு. கேட்டு பிடிச்சின்னு போ, அதே சாப்பிடும் தீனிங்க எல்லாம் கலக்கி வச்சுட்டா எதுவும் குறவெல்லாம் இல்லை. நல்லா அழகாக இருக்குது. கிடா பொட்டக்கண்ணா பொட்டக்கண்ணுங்க அண்ணா ஒன்று தான் இதுக்கு ஆண்டிப்பட்ட ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காரு. சூப்பரான குட்டி, நல்லா லென்த்தியாக இருக்குது குட்டி. மனுஷார பிடிச்சின்னு போ, நான் கொடுக்குறேன் திருப்தியா, எந்த குறையும் இல்லை. குட்டியா சூப்பராக. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 15,000 சொல்கிறேன். 15 தான். நல்லா லென்த்தியாக இருக்குது குட்டி. நல்லா லென்த்தியாக இருக்குது குட்டியை. 15,000 தான் சொல்லியிருக்காரு அண்ணன் ஆண்டியப்பனவர். அந்த பக்கம் ஒன்று வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க, அப்படியே பார்க்கலாம். கிடாரி கண்ணு நான் சொல்லி கொடுக்குறேன்ல பாரு, இது மாதிரி வரும் பாரு. இது பாரு, காமுக்குதான் பாரு. வா, நாலு காமுக்குதான் பாரு. இதான் 4 காம்பு பார்த்தியா? இப்படி வா, நல்லா செக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க கிடாரியை. 4 காம்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி கை வச்சு பாரு. மூஞ்சில் வச்சா என்னத்துக்கு ஆகுறது? அதான் 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 அதே பெட்ட மாடுக்கு வளர்ப்போம். அப்படியே அப்பா மோக்க போட்டு எங்கடா போறா? எவ்வளோ வர சொல்கிறாங்க? இதான் முடிஞ்சுதுங்க கிடாரி வந்து எல்லாம் போய் முடிஞ்சுது. ஆனால் எவ்வளோ முடிஞ்சதுன்னு தெரில. இல்லை ஒரு 20 ரூபாய்க்கு மேலே தான் முடிஞ்சிருக்கும். எவ்வளோ மினிட்ஸு? 20. எந்த ஊருக்குண்ணா போகுது? ரெட்டியூர். ரெட்டியூர் போதுங்க. கிடாரி நல்லா இருக்குது. கிடாரி 20 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. இந்த பக்கம் ஒரு கன்று இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு கன்று இருக்குது. மாடுங்க கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தான் வந்திருக்குது. இதுவும் கிடாரி கன்று தான். நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க கிடாரி கன்றுக்குட்டி. நல்லா அருமையாக சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்கள். சூப்பர் சூப்பர். ஏய் கிடாரி கன்று முறைக்குதுங்க. ஏதோ முடிஞ்சுது.